ஆச்சாரியன் சிஷ்யனுடைய வைபவத்தை சொல்லும் பொழுது தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சிஷ்யனுக்கு சொல்லி வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஆச்சாரியனுக்கு. அவனுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை சொல்லி வச்சா போதும். அவன் எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளவு சொன்னா போதும். சுவாமி எப்ப பார்த்தாலும் ஒரு ஆச்சாரிய சிஷ்யன் கதையை சொல்லிட்டு கேளு, உபனிஷத்துல வேற கதையே கிடையாது, ஆச்சாரிய சிஷ்யன் கதையை தவிர்த்து உபனிஷத்துல வேற எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்டா அதை அடிப்படையா வச்சு பல கதைகள் சொல்லப்படுகிறது. ஆச்சாரத்திற்கும் கதை சொல்லப்படுறது, ஆச்சாரியனுக்கும் கதை சொல்லப்படுறது. வால்மீகி முன்னாடி போறார், பின்னாடி அவருடைய சிஷ்யன் பரத்வாஜர் வரார். பரத்வாஜர்ன்றவர் எப்பேற்பட்ட மகர்ஷினர், வேதத்திற்காகவே தன்னுடைய ஆயுளை செலவழித்த மகர்ஷி. அவர் வேதத்திற்காகவே செலவழிச்சார், நாம வேறதற்காகவே செலவழிக்கிறோம். நமக்கும் பரத்வாஜருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். வேதம் அழகான ஒரு கதை சொல்றது. பரத்வாஜர் இந்திரனை குறித்து தவம் செய்தார். இந்திரன் பிரத்யக்ஷமானான். பிரத்யக்ஷமான உடனே என்ன வேணும்னு பரத்வாஜர் இடத்துல கேட்டான். அப்ப பரத்வாஜர் சொன்னார், எனக்கு ஒரு 100 வருஷம் ஆயுள் நீட்டிப்பு வேண்டும் அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லைஃப் அப்படின்னா, 100 வருஷம் எனக்கு ஆயுளை விருத்தி பண்ணுனா. ஏன் இதுக்கெல்லாம் இந்திரன் கேட்கல, அதுவும் ஃபெஸ்டிவல் ஆஃபர் வச்சிருந்தான், நல்லா கொடுத்துட்டான். ஓகே ஃபைன், என்ன வேணும் உனக்கு, 100 வருஷமா கொடுத்துட்டேன், அலாட்டன் அப்படின்ட்டான். ஒரு 100 வருஷம் ஆச்சு. மறுபடியும் பரத்வாஜர் தபஸ் பண்ணார். மறுபடியும் இந்திரன் பிரத்யக்ஷமானான். என்னடா வேணும்னு கேட்டார். 100 வயசு வேணும்னு. ஆஹான்ட்டான். மறுபடியும் 100 வருஷம் கழிச்சு பரத்வாஜர் தபஸ் பண்ணார். இந்திரன் தான் என்ன வேணும்னா மறுபடியும் 100 வயசு வேணும்னா. 300 வயசு ஆயிடுச்சு சுவாமி, 300 வருஷம் ஆயிடுத்து. வாங்கச்சே முதலே வாங்கியிருக்கலாமோ இல்லையோ. ஒவ்வொரு தடவை கூட்டு இந்த ஆற்றுல இருக்கிற என்ன பண்ணுவா, முதல்ல பால் வாங்கிட்டு வாங்குவா, அப்புறம் சக்கரை வாங்கிட்டு வாங்குவா, அப்புறம் காப்பி பொடி வாங்கிட்டு வாங்குவா, அப்புறம் கேஸ் தீண்டு போச்சுன்னுவா. ஏன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம கேட்போம். 1.5 மணி நேரம் லெக்சர் எடுப்போம். சிங்கேரி மண்டபத்தில் கூட நமக்கு உபன்யாசம் அப்படி நிறுத்தாம நடக்காது. ஆனா ஏன் அப்படின்னு ஒரே ஒரு 2 எழுத்து கேள்வி கேட்டதுக்கு நமக்கு ஒரு லெக்சர் வரும். அந்த மாதிரி ஒரே தடவை சொல்லக்கூடாதோ, ஒரே தடவை கேட்டுக்கூடாதோ, 3 தடவை வர வச்சு ஏன் திருப்பி கேட்கறான்னு இந்திரன் கேட்டான். ஆமா, ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஒவ்வொரு தடவையும் என்ன வர சொல்ற, 100 எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு இருக்க, என்னதான் பிரச்சனை உனக்குன்னா. ஒன்றும் இல்லை சுவாமி, நான் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இந்த 100 வயசுக்குள்ள வேதாத்தியனத்தை பண்ணிவிடணுன்றதுக்கோசரம் தான் ஆரம்பிச்சேன். அது மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. சரி, அடுத்த 100 வயசுக்குள்ள பண்ணிவிடலான்னு ஆசைப்பட்டேன், அது எக்ஸ்டெண்ட் ஆச்சு. சரி, அடுத்த 100 வயசுக்குள்ள பண்ணிடலான்னு எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அப்படிதான் போயிட்டு இருக்குன்னா. அப்ப இந்திரன் அங்கே 3 மலையை காமிச்சான். அந்த காலத்துல இந்த ஜேசிபி வச்சு குவாரிக்கெல்லாம் ஒன்றும் யாருக்கும் அலாட் பண்ணல. அதனால மலை முழுசா இருந்தது. மலை முழுங்கி மகாதேவன்கள்லாம் அப்ப பிறக்கல. அந்த மலை முழுசா இருந்தது. 3 மலை இந்திரனால் சிருஷ்டிக்கப்பட்டது. 3 மலையை எடுத்தான், காமிச்சான். அதுல இருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்தான். பரத்வாஜர் கிட்ட கேட்டான், எவ்வளவு மண் அப்படின்னு கேட்டான். ஒரு பிடி மண்ணினர். கற்றது கைமண் அளவு, கல்லாதது மலையளவு. கடல் அளவுன்னு ஒரு பாட்டம் உண்டு. ஆனா வேதம் கல்லாதது மலையளவுன்னு சொல்றது. நீ உன்னுடைய 300 வயசுல வேதாத்தியனம் செய்தாய் அல்லவா, அந்த 300 வயசுல வேதத்தை நீ கற்றுன்றது எவ்வளவு தெரியுமா, ஒரு கை பிடித்தான். இன்னும் வேதம் எப்படி இருக்கு, அனந்தா வை வேதாக, வேதமே சொல்லித்து அனந்தா வை வேதாக. வேதத்துக்கு முடிவே கிடையாது, ஆனந்தியம். அதற்கு பூர்ணமே இதோட முடிஞ்சு போச்சு. நான் அவ்வளவு தெரிஞ்சுட்டேன், இது அத்தியானம் பண்ணிட்டேன், அது அத்தியானம் பண்ணிட்டேன் சொல்லிட முடியாது. அந்த பரத்வாஜர் வேதத்திற்காகவே ஆயுளை விருத்தி செய்து கொண்டவர். அந்தே வசன்ன சரமஸ்ஸ கவேஸ்ஸ யோகி வன்யான் பிரகிருஹ்ய விவிதான் உபதா விசேஷான். சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்துல பரத்வாஜருடைய லட்சணத்தை சொல்றார், பரத்வாஜருடைய பெருமையை சொல்றார். அந்த பரத்வாஜர் தான் முதல்ல டியூன் போட்டவர். இசையமைப்பாளர் பரத்வாஜ் அப்படின்னா யாரு, இவர் தான். வால்மீகி மானிஷார பிரதிஷ்டாந்த மகம சாஸ்வரி சமா எத்ரோஞ்ச விதுராதேகம் அவதி காமமோகிதம்னு சாபம் கொடுத்ததுக்கு டியூன் போட்டார். வால்மீகி முன்னாடி போறார், சிஷ்யன் பின்னாடி அவருடைய கலசத்தை எடுத்துன்னு வரார், அவருடைய தீர்த்த பாத்திரத்தை தூக்கின்னு வரார், ஆச்சாரியனுடைய பையை தூக்கிட்டு வரார் பின்னாடி. அங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கான, உத்தமமான சாஸ்திரார்த்தங்களை பேசிட்டு இருக்கான். வெறுமை அவ போக மாட்டான். வெறுமை போகச்சே வரச்சே கூட சாஸ்திரார்த்த விசாரங்கள் தான் பண்ணுவாளே தவிர்த்து, சாஸ்திரியமான விசாரம் தான் பண்ணுவாளே தவிர்த்து வேற எந்த பேச்சும் அவகிட்ட இருக்காரு. வெட்டி பேச்சோ வம்பளப்போ இருக்காரு. ஒருவேளை அவ பாரிஹாஸ்யமாக வேடிக்கைக்காக சில விஷயங்கள் சொன்னால் கூட அது சாஸ்திரிய சம்மதமாக தான் இருக்கும். அதுல நமக்கு ஒரு ஃபுட் நோட் கிடைக்கும், அதுல நமக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கும், அதுல ஒரு நமக்கு மெசேஜ் கிடைக்கும். இப்படி பரத்வாஜரும் வால்மீகியும் போயிட்டு வரச்சே தான் ராமாயணமே அவதரித்தது. சிஷ்யனான வால்மீகியை தேடி நாரதர் வந்து உபதேசம் பண்ணினதால் தான் ராமாயணமே அவதரிச்சது. சிஷ்யனான பரீட்சித்தை தேடிண்டு எந்த ராஜசபைக்கும் போகாத சுகபிரம்மம் தேடி வந்து உபதேசம் பண்ணதால்தான் பாகவதம் பிறந்தது. தன் தந்தையை கொன்ற சர்ப்பத்தை பழிவாங்குவதற்காக அபசர்ப்ப யாகத்தை செய்த ஜனமேஜய மகாராஜா அந்த யாகம் நஷ்டமடைந்து விட்டது என்னும் சோகத்தில் அமர்ந்திருந்த பொழுது அவனுக்கு உபதேசம் செய்வதற்கு வியாசர் வைசம்பாயனரை அனுப்பினதனால தான் மகாபாரதமே பிறந்தது.
இதிகாச புராணங்கள் எல்லாம் தத்துவோபதேசம் தான் பண்ணும் அப்படின்னா கூட அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த சிஷ்யனை தேடி ஆச்சாரியர்கள் வருவா, வந்து அவனுக்கு தேவையான அத்தியாத்ம விஷயங்களை சொல்லி வைப்பான். தம்மை ஒக்க அருள் செய்யும், தன்னை போல அவனை ஒசத்தி வச்சு பார்ப்பான், தன்னை போல அவனை உயர்ந்த இடத்துல வைத்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். அதான் உபனிஷத் பிரம்மஜான பிரதாதாக்கள் என்று அவர்களை கொண்டாடுறது. பிரம்மஜான பிரம்மஜான பிரதாதா அப்படின்னு பேர் அவனுக்கு, ஞானத்தை கொடுப்பவன். அப்பேற்பட்டவனுக்கு எம்பெருமான் கூட பிரத்யுபகாரம் ரெசிப்ரோகேட் பண்ண முடியாது. பிரம்ம வித்யா பிரதானஸ்ய தேவைரப்பின கர்த்தும், தேவதைகள் கூட என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், எவ்வளவு பண்ணலாம், பேசிட்டு இருக்கலாமே தவிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. பேசிட்டு இருக்கலாமே தவிர்த்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவு பெருமைகள் அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரம், அனுஷ்டானம். ஆச்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது சுவாமி. ஞானம் இல்லாமல் எப்படி இருக்கக்கூடாதோ அந்த மாதிரி ஆச்சாரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆச்சாரம்னு பேருக்கு தான், கேரக்டர்னு பேருக்கு தான். இஃப் த கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அதை பேஸ் பண்ணி தான், நம்முடைய சாஸ்திரங்களை பேஸ் பண்ணி, அதில் வரக்கூடியதான கதைகளை பேஸ் பண்ணி தான் இது இருக்கு. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றது சூக்ஷ்மாச்சாரம். ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டதுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்ளிகபிள் ஆகாது. யாருக்கு சொல்றோம், எந்த நிலைக்கலன்ல சொல்றோம், எப்போ சொல்றோம். தனுர் மாசத்துல காலத்தால சந்தியாவந்தனம் பண்ணாமல் திருவாராதனம் பண்ணணும்னு சொன்னா ஒரு விதியை டெய்லி காலத்தால சந்தியாவந்தனம் பண்ணாமல் திருவாராதனம் பண்றதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அந்த நிலைக்கலன் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல யாருக்காக இது எப்படி சொல்லப்படுகிறதுன்றதை புரிஞ்சுக்கிறது ஒரு தனி சக்தி சாமர்த்தியம். உஷஸ்தி அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார், பெரிய தபசு. அவரும் அவருடைய மனைவியும் ஒரு கிராமத்தில் வசித்துக் கொண்டிருந்தார். நல்ல ஆச்சாரசீலம். ஆச்சாரம்னா என்ன தெரியுமோ, சாட்டிஸ்பிகேஷன். போரும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. எனக்கு ஏதோ பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கான், ஏதோ கொடுத்துருக்கான் பெருமாள், போரும், அதை வச்சு நான் திருப்தியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆச்சாரம். இன்னொருத்தரை துன்புறுத்துறதோ, இன்னொருத்தரை படுத்துறதோ, இன்னொருத்தரை டார்ச்சர் பண்றதோ, அவளை வேலை செய்ய சொல்லிட்டு தான் சௌக்கியமா இருக்கிறதுக்கோ பேர் ஆச்சாரம் இல்லை. உஞ்சவர்த்தி பண்ணுவா. உஞ்சவர்த்தினா ஒரே பிக்ஷாபர் பேக் எடுத்துன்னு போக மாட்டான், கிடைச்சதுலாம் வாரி போட்டுக்கிறதுக்கு ஒரு சின்ன சொம்பு எடுத்துன்னு போவோம். அதுல என்ன பிரசாரம், அதுல என்ன அரிசி வருதோ அந்த அரிசியை கொண்டு வா. வாய்க்கால் ஓரத்தில் பார்த்தா கீரைகள்லாம் முளைச்சிருக்கும், காய்கறிகள்லாம் முளைச்சிருக்கும். அதை கிள்ளி வந்து புளிய மரம் வாசலே இருக்குது, தோட்டத்தில் இருக்குது. வாழைக்காய் இருக்கு, அவரைக்காய் இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு. ஏதோ கொஞ்சம் பண்டமாற்றில் சில கறிகள் கிடைக்கும், சுள்ளிகள் கிடைக்கிறது, மண் சட்டி கிடைக்கிறது. ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு இதை விட வேற என்ன தேவை? இண்டக்ஷன் ஸ்டவ்வே தான் இருக்கணுமா? பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? நான்ஸ்டிக் தவா இருந்தால் தான் பண்ண முடியுமா? 100 எலுமிச்சை சக்தியோட கூடிய அந்த விம்பார் போட்டு விஷத்தை தேய்ச்சா தான் பாத்திரம் சுத்தியாகும். அந்த விஷத்தை நாம சாப்பிட்டா தான் எஃபெக்ட் வருமா? ஆச்சாரம்ன்றதுக்கு தாற்பயம் என்னன்னா, நாம ஒரு லெவலில் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த சுவாமி உஷஸ்தின்னு பேர் அவருக்கு. அவர் ஒரு கிராமத்தில் வசிக்கிறார். ஏதோ அவருடைய உஜ்ஜீவனம் நடந்துட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 2 வேஷ்டி 3 வேஷ்டி இருந்தால் போதும். அதை நித்தியம் தோச்சு கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளுத்தி குடின்னு இருந்துட்டு இருக்கு. ஒரு சமயம் அந்த கிராமத்தில் புழுதி புயல் வீசியது. ஒரே புழுதி வாரி அடிச்சது, கல்மாரி பொழிந்தது. அந்த கிராமம் முழுக்க கல்மாரி பொழிந்தது. மொத்தம் கிராமத்தில் துர்பிக்ஷம் வந்துருச்சு. விவசாய நிலம் மண்மேடி எடுத்துனா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் சுரண்டி எடுத்து மறுபடியும் முதல்ல ரிட்ரைவ் பண்றது கஷ்டம் இல்லையா? பஞ்சம் தலைவிரித்து அடிந்தது. ஒன்றும் பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. ஒரு உஞ்சவர்த்தி பண்ணணும்னா கூட ஒரு அரிசியை சேர்க்கறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணுமே. இப்போ உஞ்சவர்த்தி பண்றதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்காருனா யார் இருக்கா? யார் அந்த உஞ்சவர்த்தி போடுறான்? புரட்டாசி சனிக்கிழமை வீதிகளில் மஞ்சள் வஸ்திரம் உடுத்திண்டு, நெத்திக்கு திருமணிட்டு, கையில் ஒரு சொம்பு வச்சுண்டு, கோவிந்தா கோவிந்தான்னு வீடு வீடா வந்து கோவிந்தன் பேரை சொல்லி உஞ்சவர்த்தி பண்ண பிக்ஷை எடுத்த காலம் எங்க போச்சு? எங்க போச்சு? மார்கழி மாசம் முழுக்க நகர சோதனையாக காலங்கார்த்தால அத்தனை பேரும் சேர்ந்து ஜிலு 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 பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி பஜனை பண்ணினாலே எங்க போச்சு? எல்லாமே மொத்தத்தையும் முழிச்சு கட்டிட்டு ஒழிச்சு கட்டிட்டு, நான் அமெரிக்கா போனா மட்டும் எனக்கு போறோம் அப்படின்றத ஒரு ஆஸ்தையில உட்காந்துட்டு இருக்கும். தர்ம பரித்தியாகம் பண்ணிட்டு கவலையே படாம நாம உட்காந்துட்டு இருக்கோம். எந்த கவலையும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம். அடுத்த சந்ததிகளுக்கு இதெல்லாம் இல்லையே, அடுத்த சந்ததிகள் மொத்தத்தையும் இழந்துட்டாலே அவளுக்கு நாம இந்த சிந்தனையே இல்லாமல் பண்ணிட்டோமே வருத்தம் துளி கூட இல்லாமல் நாம உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாரும் தான் பொறுப்பு. யாரோ ஒருத்தர் மட்டும் நாம சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாம எல்லாரும் இதுக்கு பொறுப்பு. ஒரு ஊர்ல இனிமே இங்க பொழப்பு இல்லை, இந்த பொழப்பு இங்க தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுக்கு வழி இல்லை, தர்மானுஷ்டானம் பண்ண முடியலைன்னா கிளம்பி போக வேண்டியதுதான். கிளம்பிட்டார் அவர். மனைவி அழிச்சுட்டு வர வழியில மற்றொரு கிராமம். அங்க யானைகளை கட்டி தீனி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாவூத்ஸ், யானை வைத்து பராமரிக்கக்கூடிய மாவுத்தர்கள், யானை பாகங்கள் வசிக்கக்கூடிய கிராமம் அது.
யானைக்கு பெரிய பெரிய பாத்திரங்கள்ல கொள்ளு வேக வச்சுருக்க, யானைக்கு தீனி போடுறதுக்கோசரம், ஆகாரம் போடுறதுக்கோசரம். இவருக்கா பசி தாங்கல, இவருடைய மனைவிக்கும் பசி தாங்கல, ரொம்ப அப்படியே கண்ண மயக்கமா வருது. எவ்வளவு நாள் நடந்து வர முடியும்? எவ்வளவு தூரத்துல வரா வர வழியில ஒரு தீர்த்தம் கூட கிடைக்கல. இப்பெல்லாம் உபன்யாசத்துக்கு வரைச்சவே அழகா ஒரு பாட்டில் தீர்த்தம் கொடுத்துருவோம். உபன்யாசம் கேட்டா தொண்டை வறண்டு போயிட்டு நமக்கு. அப்ப உபன்யாசம் சொல்றவர் என்ன பண்ணுவார் பாவம், கேட்கச்சவே நமக்கு அது அவர் தள்ள எடுத்து சார் நாங்க ஏன். அதனால போற இடத்துல பாட்டில் தீர்த்தம் ஈஸியா கிடைச்சிருது. அதனால அங்கங்க புஷ்கரணிகள் இருக்கும், ஏரிகள் இருக்கும், நதிகள் பிரவகிக்கும், வாய்க்கால்கள் போகும், கிணறு வெட்டி வச்சிருப்பா, தர்மங்கள் நிறைய பண்ணுவா, நல்ல தீர்த்தங்கள் வசதியா இருக்கும், சுத்தமா இருக்கும். பூமி பொல்யூட் ஆகல, மொத்த கெமிக்கலும் பூமியில விடல, மொத்த கெமிக்கலையும் பூமியில விட்டுவிடல, அது பாட்டுக்கு சௌக்கியமா இருந்தது. ஆனா வர வழியில மொத்தம் வறட்சி தானே, ஜலம் தீர்த்தம் கிடைக்கல, ஆகாரம் கிடைக்கல, தளர்ந்து போய் கண்ணெல்லாம் இருட்டின்னு போய் மயக்கத்தோட வந்தா அந்த யானைப்பாக யானைக்காக அவித்து வைத்திருந்ததான கொள்ள சாப்பிட்டு இருக்கான். பா பசி தாங்கலப்பா, ஏதாவது கூடப்பா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா கேட்ட உடனே அவன், சுவாமி இந்த கொள்ளுதான் சாமி இருக்கு. சமைத்த வேக வைத்த பதார்த்தங்களை கிரகஸ்தன் வாங்கக்கூடாது. அப்போ ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா எனக்கு கேள்வி கேட்காதீங்க. வேக வைத்த பதார்த்தங்களை வாங்கக்கூடாது. அதனால்தான் கிரகஸ்தன் இல்லறத்தில் இருப்பவனுக்கு உஞ்சவர்த்தின்னு பேர். அவனுக்கு நாம் என்ன கொடுக்குறோம்? அரிசி தான் கொடுக்குறோம். பிரம்மச்சாரியோ அல்லது சன்னியாசியோ வந்தா அவளுக்கு தான் சமைத்த அன்னத்தை பரிமாறணும், அதுக்கு பிக்ஷைன்னு பேர். வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். கிரகஸ்தன் வந்தான்னா அவனுக்கு நாம கண்டுள்ளோம். சுவாமி வேதாந்தரேஷிகன் உஞ்சவர்த்தி பண்ணினார், அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சில பேர் ஆசைப்பட்டா அவருக்கு அந்த உஞ்சவர்த்தியில சேர்க்கக்கூடிய அரிசியில தங்க காசுகளை மறைச்சி வச்சுட்டா. அப்புறம் தான் அவர் பார்த்தார், இது ஏதோ புழு மாதிரி இருக்குன்னு தள்ளி விட்டுட்டாரு. என்ன சார் 200 ரூபாய் சவரனுக்கு குறைஞ்சா கூட பரவாயில்ல, எனக்கு அது வேணும்னு சொல்ல மாட்டோமோ நம்ம. ஹைதராபாத்தில் பெரிய உபன்யாசம், நல்லா ஒரு 2000 பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். வேதாந்தரேஷனுடைய வைபவத்தை சொல்லிட்டு இருக்கேன். இந்த கதையை சொன்னேன், இந்த மாதிரி வந்தது, அவர் தள்ளி விட்டுட்டார், அவ்வளோ காசு தங்க காசு வந்தது, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டார் அப்படின்னு எல்லாம் உபன்யாசம் முடிஞ்சது. அங்கேருந்து ஒரு பையன் வந்தான், சேவிச்சான், நல்லா லட்சணமாக இருந்தான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே இந்த காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? பெரியவாளை பார்த்தோன்னே என்ன பசங்க சேவிக்கிறது, சேவிச்சு அபிவாதம்லாம் பண்ணான். சுவாமி ஒரு சந்தேகம், அவசியம் தேவரை தான் அனுகிரகம் பண்ணணும். என்னன்னு, அந்த காசை தள்ளி விட்டாரே அந்த இடம் எதுன்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு இந்த 2 மணி நேரம் உபன்யாசத்தில் புரிஞ்ச ஒரே விஷயம், அவர் அந்த தங்க காசை புழுன்னு தள்ளி விட்டாரு சொன்னீரே, அந்த ஊர் எது, அந்த இடம் எது சொல்லுங்க, அட்லீஸ்ட் போய் தேடி பார்க்குறேன் நான். அந்த வைராக்கியம் அவனுக்கு புரியல, சுவாமியுடைய அந்த வைராக்கியம் அவனுக்கு மனசுல பதியல. புத்தி எதில் இருந்தது அவனுக்கு? காசு அங்க உருண்டு கிடக்குமா அப்படின்னு கேட்டான். அதுபோல இவன் வேக வைத்திருந்த கொள்ளு, வெறும் கொள்ளு கூட இல்ல, பச்சை கொள்ளு இல்ல, வேக வைத்த கொள்ளு. அந்த வேக வைத்த கொள்ளு வேற இவன் எடுத்து சாப்பிட்டு இருக்கான். சுவாமி கொள்ளுதான் இருக்குன்னார், உட்ராப்பான்னார், வாங்கிட்டான், அவர்கிட்ட கொடுத்தான். உஷஸ்தி வாங்கி சாப்பிட்டார், மனைவிக்கு கொடுத்தார், அவளும் சாப்பிட்டா. அடுத்தது பொட்டலம் கட்டி வச்சுட்டான். ஏன்னா போற வழியில கிடைக்குமா கிடைக்காதான்னு பேக் பண்ணிட்டான். ஸ்திரீகளுக்கு தான் அந்த செட்டு உண்டு, புருஷனுக்குலாம் அதெல்லாம் பைத்தது. அது இருக்கிறத மொத்தம் செலவிச்சுடும். ஆத்துல இருக்கா இல்லையா, இது காஃபி டைமா இல்லையா, இப்போ யாரா கூட்டு வந்தா காஃபி கிடைக்குமான்னு கூட தெரியாது. பைத்தியம், ஏய் சுவாமி வந்திருக்காரு 2 காஃபி கொண்டு வானா, உனக்கே கிடையாது. இன்னைக்கு வேலைக்கு வந்து காஃபி கேட்டா எப்படி கொடுப்பேன்? உள்ள வஸ்து இருக்கா இல்லையா, அதெல்லாம் சூக்ஷமா பார்த்துக்கணும். அந்த விஷயத்துல ரொம்ப சிறந்தவர் யார் தெரியுமா? சாந்திபுரி மகர்ஷி, கிருஷ்ணனுடைய ஆச்சாரியன் இல்லையோ. கிருஷ்ணனுக்கே ஒருத்தர் ஆச்சாரியனா இருக்கணும், அவருக்கு டேலண்ட் தனியா இருக்கணும். கிருஷ்ணனுக்கே ஒருத்தர் ஆச்சாரியனா அவருக்கு டேலண்ட் தனியா இருக்கணும். இந்த சாந்திபுரி மகர்ஷிங்கிறதுல கிருஷ்ணன் 64 நாள் 64 சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சான். முடிஞ்ச உடனே சார் உங்களுக்கு என்ன சார் குருதட்சணை கொடுக்கணும்னு அவர் பியூட்டிஃபுல்லா பண்ணார், ஸ்மார்ட். அவர் என்ன பண்ணார், இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆம்பியால கேட்டுக்கோன்ட்டு. அழகு என் ஒய்ஃபை கேட்டுக்கோன்ட்டு கிருஷ்ணன் போனான். அவ பாருங்க, அதான் கெட்டிக்காரி. அவ சொன்னா, அது பாருங்க நமக்கு காசு பணம் யாரோ கொடுக்க போறா, யாரோ 2 ராஜாக்கள் வந்து நம்ம கிட்ட படிச்சாலும் அவ காசு பணம் கொடுத்துட்டு போறா. பைத்திய மாதிரி நம்ம கிருஷ்ணன் கிட்ட காசு பணம் கேட்கறது வேஸ்ட், அது முட்டாள்தனம். அவர் சொல்லிட்டார், ஏண்டியம்மா நீ என்ன கேட்கறியோ கேளு, நான் ஒன்றும் சொல்லலையேன்னு. அவ சொன்னா, 18 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குழந்தை ஒன்று பிராபாச தீர்த்தத்தில் தண்ணியில் முழுகி செத்து போயிட்டு தோல்லியோ, அந்த குழந்தைய மீட்டுன்னு வர சொல்லி கிருஷ்ணன் கிட்ட கேட்போம். அதுதான் ஸ்திரீகளுடைய சூக்ஷ்மம். காளிதாசன் சொன்னா தெரியுமா, ஸ்திரீனாம் அசிக்ஷிதப்படுத்தும். இது எப்படிப்பானா, அப்பா நீ என்ன பண்ணாலும் உனக்கு வராது, ஸ்திரீகளுக்கு பை நேச்சரா இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இது அப்படின்ட்டான். டிஸ்க்ளைமர் போட்டுட்டா, இது காளிதாசனுடைய ஸ்டேட்மெண்ட் எந்த இல்லை. ஸ்திரீனாம் அசிக்ஷிதப்படுத்தும். புருஷாளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாலும் இந்த செட்டு வரவே வராது, ஸ்திரீகளுக்கு சொல்லிக் கொடுக்காமலேயே தானா வரும். அது எப்படி, நம்பாத்த வாசலை பெருக்கி அந்த குப்பையை பக்கத்தாத்து ஓரமா தள்ளி விடுறதுக்கு வரணும். அது ஒரு டாக்டிஸ்ட். ஈயம் பூசினா மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். இப்பெல்லாம் பிளாட் சிஸ்டத்துக்கு இருக்கலாம், வழியே இல்லைல்ல. தனி வீடு இருந்தாலும் இந்த பிரச்சனை வரப்போகுது. நம்பாத்த வாசல்ல பெருக்கிற குப்பையை
யாரு அப்படி தெரியாம அப்படி பக்கத்தாது வாசல்ல தள்ளி போனோம். எப்படின்னா இந்த குயில் இருக்கு பாருங்க, குயிலுக்கு கூடு கட்டுற சோம்பேறி இருக்கணும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, பண்ணாது. அது என்ன பண்ணும், காக்கா கூட்டுல போய் முட்டை போடும். அதனால அந்த குயிலுக்கு பரபிருத் அப்படின்னு பேரு. பரபிருத் அப்படின்னு பேரு. பரபிருத்னு அர்த்தம் மற்றொன்றினாலே வளரப்படுகிறது. லோகத்துல தொட்டில் குழந்தை பாத்திரிக்கை, ஒருத்தருக்கு ஏடா கூடமா குழந்தை பிறந்தா தொட்டில போய் போட்டு விட்டு ஓடி போயிடுவான்னு. ஆனா இது தொட்டில் முட்டை, முட்டை போட சேவை இன்னொருத்தர் தொட்டில போய் போட்டு வரும். காக்கா நாம போட்ட முட்டைக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு யோசிக்காது, அது உட்காந்து அடக்காத்துட்டு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும், இது கத்துறது ஒண்ணு அது கத்துறது ஒண்ணு, அப்புறம் தான் அதை கண்டுபிடிக்கும். அப்புறம் குயில ஓட்டி விட்டுடும். இந்த சாமர்த்தியம் ஸ்திரீகள் எல்லாருக்கும் உண்டு விட்டார் காளிதாசன். தெரியுமோ, உலக மகா கவி சக்கரவர்த்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் சார், ஏபிஎன் சுவாமி சொன்ன வார்த்தை இல்லை இது. அதனால டிஸ்கிளைமர் இல்லையா. என் கூட ஸ்கூல்ல படிச்ச கற்பகம் இங்க உட்கார்ந்து இருக்கா. அவனால ஏன்டா நீ நானும் ஒன்னா தானே படிச்சோம், இதெல்லாம் மட்டும் எங்கேயும் நீ கத்துண்ட அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நீ படிக்கச்சே இதெல்லாம் படிச்சதா கூட தெரியலையே. இன்னொன்னு, நான் ஸ்கூல்ல படிச்சேன், நீ ஸ்கூலுக்கு வந்துட்டு தானே போன அப்படின்னு அவளுடைய மைண்ட் வாய்ஸ். ஆகையால பரபிருத் என்பதாக பெயர். இவர் கொடுத்தார், இந்தா நீ சாப்பிடு அப்படின்னாரு. அவன் சாப்பிட்டுட்டு மீதி கொள்ள எடுத்து முடிச்சு போட்டு வச்சுட்டான். ஏன், போற வழியில கிடைக்குமோ கிடைக்காதோ, அங்க போய் திருப்பி தேடலாமா, தேடக்கூடாது. இப்ப பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். நடுவில் சொன்னதெல்லாம் விட்டுடுக்கோ, முக்கியமானது. அவர் ரொம்ப ஆச்சாரசீலர், ஸ்வயம்பாக்கின்னு பேரு. ஸ்வயம்பாக்கினா தனக்காக தானே சமையல் செய்து கொள்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப மனைவியுடன் கூடி கிரகஸ்தாசிரம தர்மத்தை நடத்துபவர். இன்னொருத்தர் கொடுத்தர சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டார். முக்கியமானது ஒண்ணு, ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கிறத இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்க கூடாது. இன்னைக்கு அதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா, பூஃபே சிஸ்டம்னு பேர். ஒரே தட்டு இருக்கும், 4 பேர் உட்காந்து அதை பிச்சு பிச்சு சாப்பிட்டு இருப்பான். அது ரொம்ப பெருமையா இருக்கும். அது செல்ஃபில வேற போடுவான், அது ரொம்ப விசேஷம். ஒரே தட்டில் இருக்கிறத 4 பேர் சாப்பிட்றத ரொம்ப பெருமையா போட்டு இருப்பான். அது ஆச்சாரத்தில் ஒத்துக்க முடியாது. பாருங்க, ஆச்சாரம்னா ஆச்சாரம், ஒத்துக்கலன்னா உங்க சௌரியம். ஆச்சாரம் இருக்கு, நாங்க சொல்லக்கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. இப்ப என்ன சொல்றா, நாம இதை சொல்லக்கூடாதுன்றா. நான் ஏன் சொல்லக்கூடாது, எனக்கு இது தர்மம், என் தர்மத்தை நான் பண்றேன், நான் சொல்றேன். வானானா நீ விட்டுட்டு போ, என்ன சொல்லக்கூடாது எப்படி தடுக்க முடியும் நீ? அங்கதான் பிரச்சனை. நாம் அதுக்கு பயந்து கம்முன்னு வாய முடின்னு இருக்கோம். இன்னொருத்தர் சாப்பிட்ட மிச்சத்தை கொடுத்தா அவர் வாங்கி வச்சிருந்தது தப்பு. இன்னொருத்தர் சமைத்த பதார்த்தத்தை, பக்குவமான பதார்த்தத்தை ஒரு கிரகஸ்தன் வாங்கி வச்சிருந்தது தப்பு. மூணாவது, கிருஷ்ணன் பகவத்கீதையில ஸ்பஷ்டமா சொல்லிட்டான், யாதயாமம் கதரசம்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஒரு பதார்த்தத்தினுடைய டைம் எவ்வளோ, வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டா, ஒரு யாமம் 2 யாமம்ன்றதான ஒரு கணக்கு இருக்கு. மினிமம் 4 hours. ஒரு பதார்த்தம் சமைச்சோம்னா, தளிகை பண்ணினோம்னா, அதை 4 மணி நேரம் தான் வச்சுக்கணுமே தவிர்த்து, கார்த்தால வச்சதை ராத்திரிக்கு வைக்கிறது, நேற்று ராத்திரி வச்சதை ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னைக்கு கார்த்தால எடுத்துட்டு வருது. ஒரு பெரிய பொட்டி ஒன்று வச்சிருப்பா, அதுல அதுக்கு என்ன பேரு, பழையது பொட்டின்னு பேரு இருக்கு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு அதை உள்ள ரொட்டேஷன்ல வச்சிருப்பா. சாத்துந்து, குழம்பு, கரமது, ஊறுகாய், சுவாதம், என்னென்ன உண்டோ. சில பேர் உள்ள ரைடு போகணும்னு அந்த ஃப்ரிட்ஜில் வெளில வரதுக்கே தலையை வெளில எடுக்க முடியாது, அந்த மாதிரி உள்ள பதுக்கி வச்சிருப்பான். இப்படி யாதயாமம் கதரசம்னு ஒரு காலத்திற்கு பிறகு பழையது சாப்பிடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு கால விசேஷம் இருக்கு. அதுக்கு மேல போச்சுன்னா அதை உபயோகப்படுத்தக்கூடாது. இவ எப்படி வாங்கி வச்சுட்டா அப்படின்னு கேட்டா, சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு ஒன்று இருக்கு. சாமானிய தர்மத்திற்கும் விசேஷ தர்மத்திற்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஆபத்து காலம் சர்வ தெய்வ ஆத்மானம் கோபாயேது அப்படின்னு இருக்கு. ஒருத்தர் ரொம்ப முடியல, மயக்கம் போட்டு விழ போறான், தொப்புடு ரோட்ல விழுந்துட்டான்னா உடனே நாம என்ன பண்ணுவோம், பக்கத்து கடையில் ஒரு டம்ளர் ஒரு பாட்டில் தீர்த்தம் வாங்கிட்டு அவன் மூஞ்சில் அடிச்சு அவன் வாயில கொஞ்சம் தீர்த்தம் கொடுத்து அவனை ஒரு ஆஸ்வாசப்படுத்துவோம். அவர் ரொம்ப ஆச்சாரம், அவர் கணத்துலேருந்து தீர்த்தம் எடுத்து தான் சாப்பிடுவார், நாம தீர்த்தம் கொடுத்தா சாப்பிட மாட்டார். அவர் சொம்பு எங்க வச்சிருக்கா தெரியல, சுவாமி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு போயிடலாமா? சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் இருக்கும் இல்லையோ. இப்போ உசுருக்கு ஆபத்து, பிராண ஆபத்துல இருந்துட்டு இருக்க, ஒண்ணுமே சாப்பிட்றதுக்கு கிடைக்க மாட்டேன்றது. அப்ப ஏதோ கொள்ளு கொடுத்தானா, சரி கொடு வாங்கிக்கிறேன், சாப்பிட்டாச்சு. அவன் என்ன பண்ணா, சுவாமி தண்ணி குடிக்கிறீங்களாண்டார், குடிக்க மாட்டேன்ட்டார், எனக்கு தண்ணீர் வேண்டான்னா. அநியாயம், நான் கொடுத்த கொள்ள மட்டும் முக்குன்னு முக்கினேன், நான் தண்ணீர் கொடுத்தா மட்டும் உனக்கு அது வேண்டாம். ஏன்னா இது தாரகம், அது போஷகம். இந்த ஆகாரம் உள்ள போனாதான் உசுறு வாழ முடியும்ன்ற நிலைமை இருந்ததுனால உசுறு வாழறதுக்காக நான் சாப்பிட்டேன். மேல தண்ணீர் குடிக்கணுன்ற நெசசிட்டி எனக்கு இல்லை, அதனால அது வேண்டாம். சரி, அப்புறம் அங்கேருந்து போன உடனே அடுத்தது என்ன சமாச்சாரம், இவன் வாங்கி வச்சுட்டாலே அந்த பழையதை சாப்பிடலாமான்னார். வேற வழி, போற வழியில இல்லைன்னா ஏன் தெரியுமா, ஆத்மஹத்தி பண்ணிக்க கூடாது, நம்மை நாமே மாய்த்து கொள்ளுதல் கூடாது. அது பெரிய பாபம். சீதாதேவி சுந்தரகாண்டத்தில் அப்படி ஒரு பெரிய முயற்சி பண்ணா அது சாஸ்திர விரோதம் என்பதால ராமன் அவளுக்கு உணர்த்தினார். அதை என்னன்றது, நம்முடைய ஆத்மாவை நாம காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், கஷ்டப்படுத்தக்கூடாது, வருத்தப்படுத்தக்கூடாது. பசியும் பட்டியமா எப்ப பார்த்தாலும் இருக்கணும்னு சொல்லல, எப்ப பார்த்தாலும் பசியா இருக்கணும் பட்டியா இருக்கணும், அது பெருமையான அவசியம் இல்லை.
ஆனால் விரத உபவாசாதி காலங்களில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். எப்போ பார்த்தாலும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் பட்டியாக இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். உஷஸ்தி தான் உபாசனை செய்து கொண்டிருக்கிறார். பக்தி யோகம் என்பதான ஒரு பெரிய பிரம்ம வித்யா நிஷ்டர் அவர். அந்த பிரம்ம வித்யை செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கச்சே அதற்கு ஆபத்து வருவது என்றால் அப்போ ஆகாரம் தேவைன்னா அந்த ஆகாரத்தை எவ்வளவு தேவையோ அவ்வளோ வாங்கிட்டு அதை எவ்வளவு செயல்படுத்தணுமோ அவ்வளோ செயல்படுத்தினார். சரி, அதுக்கப்புறம் அதற்கு பிறகு செய்து கொள்ள வேண்டிய பிராயஷ்சித்தங்களை முறையாக செய்து கொண்டார். அது முக்கியம். வெறும் சாப்பிட்டார் மட்டும் சொல்லக்கூடாது. அப்ப சாப்பிட்டதற்கு பரிகாரங்கள் என்ன, பிராயஷ்சித்தங்கள் என்ன, அந்த பிராயஷ்சித்தங்களை விடாமல் செய்து வந்தார் என்பதை பார்க்கணும். அப்ப ஆச்சாரத்தினுடைய ஸ்டேட்டஸ், அந்த உஷஸ்தியினுடைய கதையை ரொம்ப அழகா உபதேசம் பண்றது உபனிஷத்.